ஹாய் காய்ஸ், வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி. எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ நம்ம சேனலில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, தொடரி பார்ட் 2 வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம எப்படி போக போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம தொடரி பார்ட் 2, அதாவது நம்ம நெக்ஸ்ட் பார்ட் 2 ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த பார்ட் 2ல வர டாபிக் எல்லாம் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, டாபிக் வைஸ் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த பிளான்ல தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ தொடரி டெஸ்ட் பேட்ச் பார்ட் 2க்கு வந்து நம்ம நிறைய கொஸ்டின்ஸ், அதாவது டாபிக் வைஸ் வைக்க போகிறோம். என்னென்ன டாபிக் டெஸ்ட் வைக்கிறோமோ அந்தந்த டாப்பிக்கை நம்ம முன்னாடி என்ன பண்ண போகிறோம், ஒரு கிளான்ஸ், இந்த டாபிக்னா இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த டாபிக் இப்படி தான் கொஸ்டின் வரும், இது இப்படி தான் அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நம்ம கிளாஸ் எடுத்துருவோம். அந்த கிளாஸை பார்த்துட்டு நம்ம அதை சால்வ் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அந்த டெஸ்ட்டை நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம். இப்படி ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் என்ன ஆகும், நீங்கள் எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நெக்ஸ்ட், அதாவது தொடரி பார்ட் 2ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்ன வரும் அப்படின்னா, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் ஃபசில் வரும். நம்ம என்ன பண்ண போறோம் இப்போனா, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் ஃபசில் பேஸ் பண்ணி டாபிக் வைஸ் வீடியோ பண்ண போறோம். நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் ஃபசிலும் அந்த டாபிக் பார்த்துட்டு அதாவது செகண்ட் டெஸ்ட் வரும், செகண்ட் டெஸ்ட்ல ரீசனிங் வரும். அந்த டாபிக் நீங்க போய் அட்டன் பண்ணிட்டு உங்களோட ஸ்கோரை சொல்லுங்க. ஓகேவா? சரி, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்க்க போறோம். எல்லாருக்குமே தெரியும் இருக்கை அமைப்பு முறை அப்படின்னு ஒரு டாபிக் வரும். இந்த கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. ஸோ எல்லா எக்ஸாம்லையுமே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கம்பல்சரி இருக்கும். ஆனால் ரொம்ப ஈஸி. ஸோ அப்ரோச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நிறைய விதமாக அப்ரோச் பண்ணுவாங்க. அதெல்லாம் வேணாம், சிம்பிளாக பார்க்கலாம். அந்த கொஸ்டினை படிக்க தெரிஞ்சால் போதும், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்க்கும்போது தமிழில் பார்த்தீங்கன்னா இருக்கை அமைப்பு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இருக்கை அமைப்பு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படிலாம் வரும் அப்படின்னா, ரெண்டு டைப்ல வரும். ஒன்று வந்து லீனியர் அரேஞ்ச்மெண்ட்னு சொல்லுவாங்க. லீனியர் அரேஞ்ச்மெண்ட் என்னன்னா, வரிசை நேர்வரிசை நேர்கோடு. ஸோ வரிசையா உட்காந்து இருக்காங்க. அவங்க வடக்கு பார்த்து உட்காந்து இருக்காங்க, தெற்கு பார்த்து உட்காந்துக்கிறாங்க, கிழக்கு பார்த்து, ஸோ மேற்கு பார்த்து, அந்த மாதிரி திசைகளை பேஸ் பண்ணி உட்காந்துட்டு இருக்காங்க, வரிசையா இருக்காங்க. ஸோ அப்படின்னு வரும். இன்னொன்று என்னன்னா, அதர் ஜாமெட்ரிக்கல் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதர் ஜாமெட்ரிக்கல் ஷேப். ஸோ அதர் ஜாமெட்ரிக்கல் ஷேப்னா வேற ஷேப்ல, ஒரு சர்க்கிள், ஸ்கொயர், ரெக்டாங்கிள், அந்த மாதிரி. அது என்னென்ன ஷேப்ல அப்படின்னா, ஸோ சர்க்கிள் வரலாம், வட்டங்கள் பேஸ் பண்ணி, சதுரம், ஸோ நிறைய வரும். ஸோ அந்த ஐங்கோணம், எண்கோணம் அப்படிலாம் கூட கொஸ்டின் வரும். மேஜரா இது ரெண்டும் போதும், இந்த கான்செப்ட் வச்சு நம்ம எல்லாம் போட்டுடலாம். ஓகேவா? ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த லீனியர் அரேஞ்ச்மெண்ட் நேர் வரிசையில் கேட்டால் எப்படி சால்வ் பண்ண போறோம், அதே மாதிரி அதர் ஜாமெட்ரிக்கல் ஷேப்ல வட்டமோ சதுரத்திலையோ வந்தா எப்படி சால்வ் பண்ண போறோம், அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? சரி, நேரா போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சர்க்கிள் அரேஞ்ச்மெண்ட் பார்க்க போறோம். ஓகேவா? அந்த லீனியர் அரேஞ்ச்மெண்ட் அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சர்க்கிள் அரேஞ்ச்மெண்ட் பார்க்கலாம். இப்போ வட்டமா உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல சர்க்கிளா உட்கார்ந்து இருப்பாங்க. சர்க்கிளான வட்டமான இப்படி தானே உட்கார்ந்து இருப்பாங்க. ஸோ உட்கார்ந்து இருக்கவங்க ரெண்டு விதமா உட்கார்ந்து இருப்பாங்க. எப்படி அப்படின்னா, ஒன்னு இந்த சர்க்கிளோட மையத்தை நோக்கி இப்படி உட்கார்ந்து இருப்பாங்க. கரெக்டுங்களா? இன்னொன்னு என்னன்னா, சர்க்கிளோடைய மையத்தை விட்டு வெளிப்புறம் நோக்கி உட்கார்ந்து இருப்பாங்க. எப்படி உட்கார்ந்து இருப்பாங்க? ஸோ இந்த மாதிரி உட்கார்ந்து இருப்பாங்க. ஓகேவா? ரெண்டே விதமா தான் உட்கார்ந்து இருப்பாங்க. ஒன்னு சர்க்கிளை நோக்கி மையத்தை நோக்கி உட்கார்ந்து இருப்பாங்க, இன்னொன்னு வெளிப்புறம் நோக்கி உட்கார்ந்து இருப்பாங்க. கரெக்டா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, எத்தனை பேர் உட்காந்துக்கிறாங்க, அதாவது ஒற்றைப்படையில உட்கார்ந்து இருக்காங்களா, இரட்டைப்படையில உட்கார்ந்து இருக்காங்களா. ஒற்றைப்படையில உட்கார்ந்து இருந்தாங்கன்னா, ஒற்றைப்படைனா என்ன, ஸோ 5 பேர் 7 பேர் 9 பேர், ஸோ மேக்சிமம் என்ன 5 7 அப்படிதான் வரும். 9 பேர்லாம் கேட்டதில்லை. 5 பேர் 7 பேர் வந்துச்சுன்னா, ஒற்றைப்படையில வந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. இரட்டைப்படையில வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், எப்படி அதை பிரிக்கணும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இரட்டைப்படைனா இப்ப 4 பேர்னா நேரா இப்படி போட்டுக்கணும். ஓகேங்களா? சரிங்களா? 6 பேர்னா இப்படி நேரா போட்டுக்கணும். ஸோ 8 பேர்னா ஸோ அவ்வளவுதான். மேக்சிமம் 8 பேர் தான் வரும். ஓகேவா? 9 பேர் ரேரு. இப்படி ஞாபகம் வச்சுங்க. 8 பேர்னா இப்படி எப்படி சொல்றது, கரெக்டா ஈக்குவல் பார்ட்ஸா உட்கார வைக்கணும். ஏன் அப்படின்னா, அப்பதான் இவங்களோட ஆப்போசிட் இவங்க, ஸோ இவங்களோட ஆப்போசிட் இவங்க அப்படின்னு புரியுதுக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், வட்டம் அப்படின்னா ஒன்னு மையத்தை நோக்கி உட்காந்து இருக்க போறாங்க, அப்படி இல்லைன்னா மையத்தை விட்டு வெளிப்புறம் நோக்கி உட்காந்து இருப்பாங்க. ஸோ ஆட் நம்பர் வந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. எப்படி போட்டுக்கலாம், ஸோ 1 2 3 4 5 அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஈவன் நம்பர்ல வந்துச்சுன்னா, ஒரு 2 4 6 8 வந்துச்சுன்னா அவங்கள ஈக்குவலா அவங்கள ஆப்போசிட் பார்த்த மாதிரி உட்கார வைக்கணும். அதை மட்டும் கத்துங்க. ஓகேவா? ஸோ இன்னொன்னு என்ன சொல்றதுக்கு வந்தேன் அப்படின்னா, இந்த மாதிரி மையத்தை நோக்கி வெளிப்புறம் நோக்கி உட்காராங்கன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மையத்தை நோக்கி உட்காந்துருந்தாங்கன்னா கிளாக் வைஸ், வெளிப்புறம் நோக்கி உட்காந்துருந்தா ஆன்டி கிளாக் வைஸ். தெரியும் தானே கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்னா. கிளாக் வைஸ்னா இப்படி போவோம், சாரி கிளாக் வைஸ்னா இப்படி போவோம். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ்னா இப்படி போவோம். இந்த மாதிரி ஏரோ மார்க்லாம் போவோம். நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்றது இல்லை. நம்ம என்ன ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னா, அந்த கொஸ்டினோடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை பார்க்கணும்.
எல்லாருமே ஒரே திசையில உட்கார்ந்து இருக்காங்களா அப்படின்ட்டு. இப்போ அந்த கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க ஒரு PQRST அப்படின்ட்டு ஒரு 5 பேர் வந்து வட்டத்தோட மையத்தை நோக்கி உட்காந்துக்கிறாங்க. அப்ப அங்க என்ன மீனிங்? எல்லாருமே மையத்தை நோக்கி உட்காந்துக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ எல்லாருமே சேம் சைடுன்னா நம்ம என்ன பண்ண போறோம்? நமக்கு எது ரைட் சைடோ அது ரைட்டு, நமக்கு எது லெஃப்ட் சைடோ அது லெஃப்ட். இந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கங்க, மீதி எல்லாமே சம்மு சால்வ் பண்ணும்போது பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சர்க்கிள் அப்படின்னு வந்துச்சுன்னா எப்படி வரும்? ஒன்னு மையத்தை நோக்கி உட்கார போறாங்க, இன்னொன்னு வெளிப்புறம் நோக்கி உட்கார போறாங்க, அதை பார்த்தோம். இன்னொன்னு ஈவன் நம்பர் ஆட் நம்பர் பார்த்தோம். ஆட் நம்பர்னா பிரச்சனை இல்லை, ஈவன் நம்பர்னா ஈக்குவல் பார்ட்ஸா, அதாவது ஆப்போசிட்டா உட்கார்ற மாதிரி போடணும் அப்படின்னு பார்த்தோம். இன்னொன்னு என்ன பார்த்தோம்? எல்லாருமே சேம் சைடா அப்படின்னு பார்த்தோம். எல்லாருமே சேம் சைடுனா என்ன பண்ணோம்? நமக்கு எது ரைட் சைடோ அது ரைட் சைடு, நமக்கு எது லெஃப்ட் சைடோ லெஃப்ட் சைடு. இதை மட்டும் இப்ப பாத்துங்க, நான் சம்முல வரும்போது இன்னும் நிறைய கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? சரி, புரிஞ்சுதுங்களா? எல்லாருமே சேம் சைடுனா என்ன பண்ணோம்? நமக்கு எது ரைட்டோ ரைட்டு, நமக்கு எது லெஃப்டோ லெஃப்ட். மீதி எல்லாமே எப்படி பொசிஷன் உட்கார வைக்கணும் அது எல்லாமே நான் தனியா சொல்றதுக்கு பதிலா அந்த சம்ம சால்வ் பண்ணும்போது பார்க்கலாம். நீங்க நல்லா தெரிஞ்சவங்களா இருந்தா என்ன பண்ணலாம், இருக்கிற ஒரு 10 சம்ம நீங்க டக்குன்னு சால்வ் பண்ணிட்டு நான் எப்படி அப்ரோச் பண்றேன் அதை மட்டும் பாருங்க. ஓகேவா? சரி, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளவு ஸ்பீடா அப்ரோச் பண்றோமோ அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஓகேவா? அந்த டைமிங் தான் ரொம்ப முக்கியம். சரி, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா நான் இங்கிலீஷ் அதாவது ஒரு பெரிய பெரிய கொஸ்டின் வந்துச்சுன்னா ரெண்டுமே ஒன்றா எடுக்க முடியாது. அதனால என்ன பண்ணுங்கன்னா இங்கிலீஷில் இருக்கவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, தமிழில் சொல்கிறேன், அதை கவனிச்சுங்க. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது சர்க்கிள் அரேஞ்ச்மெண்ட். என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் பார்த்த உடனே எல்லாருமே சேம் சைடா அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம். நீங்க பாருங்க, JKLMNO and PR sitting around a circle table facing the center. ஸோ அப்போ என்ன வருது? எல்லாருமே ஃபேசிங் சென்டர். அப்போ எல்லாருமே மையத்தை நோக்கி அமர்ந்துருக்கிறாங்க. அப்போ எல்லாருமே சேம் சைட்னா நான் என்ன கான்செப்ட் சொன்னேன்? நமக்கு எது ரைட் சைடோ அது ரைட்டு, நமக்கு எது லெஃப்டோ அது லெஃப்ட். ஓகேவா? என்ன சொல்லிக்கிறேன்? JKLMO மற்றும் P ஆகியோர் மையத்தை நோக்கி ஒரு வட்ட மேசையை சுற்றி அமர்ந்துள்ளனர். அப்போ இங்க பாருங்க எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க? 1 2 3 4 5 6. ஓகேவா? ஸோ அப்போ 6 பேர்னா என்ன? ஈக்குவல் பார்ட்ஸா பிரிச்சுக்கணும். கரெக்டா? 1 2 3 4 5 6. ஓகேவா? ஸோ 5 6 எல்லாம் நேரா உட்கார மாதிரி உட்காராங்களா? சப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம்? எல்லாருமே சேம் சைடான்னு பார்த்தோம். எத்தனை பேர் இருக்காங்க? 6 பேர், 6 ஈக்குவல் பார்ட்ஸா போட்டோம். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லிக்கிறாங்க பாருங்க, both L and M are immediate neighbors of J. both L and M are immediate neighbors of J. L மற்றும் M இரண்டும் J இன் உடனடி அண்டை விட்டார். ஸோ இதுல வந்து அண்டை விட்டார், அருகில் அமர்ந்திருப்பார் அப்படின்னு வரும். ஓகேவா? அப்ப எல்லோ எம்மோ ரெண்டு பேரும் ஜேவோடைய அருகில் இருப்பவங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். அப்ப எப்படி போடலாம் டயக்ராம்ல? எல்லை எம்மோ ஜேக்கு பக்கத்துல இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஜேக்கு, அதாவது ஜேக்கு பக்கத்துல எல்லை எம்மோ இருக்க போறாங்க. ஓகேவா? அதான மீனிங். அப்ப இங்க ஜே போட்டு எங்கன்னா எடுத்துக்கலாம். நான் எப்பவுமே எங்க எடுப்பேன்னா கீழே இருந்து எடுப்பேன், பாட்டம்ல இருந்து எடுப்பேன். நான் எடுத்துக்கிட்ட இருந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் எங்க எடுப்பேன்? பாட்டம்ல இருந்து எடுப்பேன். அவன் என்ன சொல்லிக்கிறான்? எல் எம்மோ ஜேக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருப்பாங்க அப்படின்ட்டு. அப்ப ஜேக்கு பக்கத்துல எல் எம், ஒன்னு எல் எம் இங்க வரலாம், இல்ல எல் எம் இங்க வரலாம். கரெக்டா? எல் இங்க வந்துச்சுன்னா எம் இங்க வரப்போகுது, அப்படி இல்லைன்னா எம் இங்க வந்துச்சுன்னா எல் இங்க வரப்போகுது, மாத்தி வந்துடும். ஓகேவா? ஏன்னா கரெக்டா உட்கார முடியாது. அப்படி இல்லைன்னா நீங்க அப்படியே கூட போட்டுங்க. ஸோ எல் எம், நான் கொஸ்டின் வரும்போது புரியுது. ஓகேவா? சரி, அடுத்த பாயிண்ட் பாருங்க. only one person sit between M and P. only one person sit between M and P. அதாவது M மற்றும் P க்கு இடையில் ஒருவர் மட்டுமே அமர்ந்துள்ளார். அப்ப இங்க எங்க போடலாம்? எம்முக்கும் பிக்கும் இடையில ஒருத்தர் மட்டும்தான் உட்காந்துக்கிறாங்க. இந்த பக்கம் போட முடியுமா? ஆல்ரெடி ஜே வந்துச்சு. அப்ப என்ன பண்ணலாம்? இங்க ஒரு பர்சன் போட்டு இங்க என்ன போடலாம்? பி போடலாம். இப்ப போடலாமா? எம் மற்றும் பிக்கு இடையில் ஒருவர் மட்டுமே. அப்ப எம்முக்கு பக்கத்துல ஒருத்தர் மட்டும் போட்டு என்ன போடலாம்? பி போடலாம். ஓகே. ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்க. O sits second to the right of J. O sits second to the right of J. இப்போ நான் என்ன சொன்னேன்? எல்லாருமே சேம் சைடுனா நமக்கு எது ரைட் சைடோ அது ரைட், நமக்கு எது லெஃப்டோ அது லெஃப்ட்னு சொன்னா, இப்போ O வந்து J உடைய செகண்ட் ரைட்ல உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது O என்பவர் L இன் அடுத்த பாயிண்ட் போயிட்டேன்னு நினைக்கிறேன். O என்பவர் J இன் வலதுபுறத்தில் இரண்டாவதாக அமர்ந்துள்ளார். அப்ப இந்த பக்கம் பார்க்கும்போது நம்மளுக்கு இதான ரைட் சைடு. அப்போ J உடைய செகண்ட் ரைட்ல யார் உட்காந்துக்கிறாங்க? O. அப்ப ஃபர்ஸ்ட் ரைட் யாரு? M. அப்ப செகண்ட் ரைட் இங்க போடலாமா? O. நல்லா புரிஞ்சுங்க. O sits second to the right of J. O என்பவர் J உடைய வலதுபுறத்துல இரண்டாவது இடம். அப்ப வலதுபுறத்துல இரண்டாவது இடம்னா ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட், இதான நம்ம ரைட். ஓகே. ஸோ தமிழ் பாருங்க, O என்பவர்
ஜே உடைய வலதுபுறத்துல ரெண்டாவது இடம், ஃபர்ஸ்ட் ரைட்டு செகண்ட் ரைட். ஓகேவா? ஸோ அப்போ ரிமைனிங் ஒரே ஒரு பிளேஸ் தாங்க இது. அங்க இங்க பாருங்க, ஓ என்பவர் எல்லின் உடனடி அருகில் அல்ல, அருகில் அதாவது அண்டை வீட்டார் அல்ல, அருகில வரமாட்டாங்க. ஓ என்பவர் எல்லுக்கு பக்கத்துல வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பக்கத்துல வரல தானே, ஸோ அதனால நோ ப்ராப்ளம். இங்க என்ன சொல்லிக்கிறான், ஓ இஸ் நாட் அன் இமிடியேட் நெய்பர் ஆஃப் எல். அப்போ ஓ வந்து எல்லுக்கு பக்கத்துல இல்லை, அப்ப டயக்ராம் கரெக்ட். ஸோ அப்போ ரிமைனிங் பர்சன் யார் இருக்கிறது, ஜே கே மட்டும்தான் இல்லை. அப்ப இங்க கே போடலாமா? அப்போ எல்லாருமே 6 பேர் உட்கார வச்சாச்சா, ஜே கே எல் எம் JKLMOP அவ்வளவுதான் கொடுத்துக்கிறான், JKLMOP. அப்ப 6 பேர் உட்கார வச்சாச்சு. அவன் என்ன கொஸ்டின் கேட்கிறான், கே உடைய உடனடி வலதுபுறத்தில் அமர்ந்திருப்பவர் யார்? who is sitting to the immediate right of K. அப்ப கே உடைய உடனடி ரைட் சைடுனா என்ன, நம்மளோட ரைட் சைடு இப்படி தானே வரணும். அப்ப கே உடைய உடனடி வலதுபுறம்னா எது, எல் தானே. அப்ப ஆன்சர் என்ன வரும், ஏ, எல் தான். ஓகேவா? ஸோ அப்போ நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்கிறதுனால ஸ்லோவா சொல்லிட்டு இருக்கேன். நம்ம சால்வ் பண்ணும்போது டக்கு டக்குன்னு அதனோட பாயிண்ட்டை நம்ம எந்த அளவுக்கு அந்த கொஸ்டின்ஸை வேகமா ரீட் பண்ணி அதனோட பாயிண்ட்டை நம்ம கரெக்டாக அப்ரோச் சால்வ் அதாவது இன்க்ளூட் பண்றோமோ அந்த அளவுக்கு வேகமா போட்டுக்கலாம். ஓகேவா? ரொம்ப ஈஸி தான் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ன்றது. ஸோ அப்போ என்ன கொஸ்டின் கேட்கறான், கேவோட உடனடி வலதுபுறத்தில் அமர்ந்திருப்பவர் யார், எல். ஓகேவா? சரி, செகண்ட் கொஸ்டின். ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன சொன்ன, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே லைனை படிக்கணும், எல்லாருமே சேம் சைடா இல்ல ஆப்போசிட் சைடான்னு பார்க்கணும். இங்க பாருங்க, PQRST and you are sitting around a circular table facing the center. மோஸ்ட்லி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே சேம் சைடு இருக்கிற மாதிரி தான் கொஸ்டின் வரும். ஏதோ 1-2 மட்டும்தான் போத் சைடு, அதாவது 3 பேர் வந்து இன்சைடு 3 பேர் அவுட் சைடு, அந்த மாதிரி ஏதோ ஒரு சில கொஸ்டின்ஸ் தான் வரும். மீது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும், எல்லாருமே சேம் சைடு மாதிரி தான் இருக்கும். அந்த டிஃப்ரெண்டா இருக்கிறது மட்டும் இந்த கொஸ்டின்ஸ்ல, அதாவது இப்போ வீடியோல வரத்த கொஸ்டின்ஸ் வந்தாலும் நான் சால்வ் பண்றேன். அப்படி இல்லைன்னா இந்த கொஸ்டின்ஸ் வச்சு நம்ம டெஸ்ட் போடுறோம் அப்படிங்களா, அந்த டெஸ்ட்ல நீங்க சால்வ் பண்ணும்போது எக்ஸ்பிளனேஷன் வீடியோ இருக்கும். ஸோ அதுல வந்தாலும் நான் சால்வ் பண்ணிடுறேன். ஓகேவா? சரி, இப்போ பாருங்க, PQRST you are sitting around a circular table facing the center. இங்க என்ன சொல்லிக்கிறான், PQRST மற்றும் U ஆகியோர் மையத்தை நோக்கிய ஒரு வட்டமேசையை சுற்றி அமர்ந்துள்ளனர். அப்ப எல்லாருமே வட்டமேசையை சுற்றி மையத்தை நோக்கி தான் இருக்காங்க, எல்லாருமே சேம் சைட். ஓகேவா? எத்தனை பேரு, ஸோ 6 பேர். அதே மாதிரி சர்க்குலர் போட்டுமா, எப்பவுமே சர்க்குலர்னா அந்த டயக்ராம் போட்டுணும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? டயக்ராம் போட்டணும். 6 பேர் போட்டாச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்கான், ஒன்லி 1 person sit between T and R. T மற்றும் ஆருக்கு இடையில் ஒருவர் மட்டுமே அமர்ந்துள்ளனர். Tக்கும் ஆருக்கு இடையில எத்தனை பேர் இருக்காங்களா, ஒருத்தர் மட்டுமே இருக்காங்க. நான் என்ன சொன்னேன், எப்பவுமே பாட்டம்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொன்னா, அப்ப T R இடையில எத்தனை பேர் இருக்காங்க, ஒருத்தர் மட்டும். ஏன் சார் ஆர் வந்து இந்த பக்கம் போடாம இந்த பக்கம் போட்டீங்களா அப்படின்னு எப்படி ஒன்னா போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ சப்போஸ் அங்க அந்த கரெக்டா டயக்ராம் வரலன்னா அப்போ கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் போடும்போது அப்படியே போட்டுட்டே வரலாம். ஓகேவா? அப்புறமாட்டி சேஞ்ச் பண்ணிக்கலாம். டீக்கும் ஆருக்கு இடையில 1 person போட்டாச்சு. ஓகேவா? சரி, அப்புறம் டி மற்றும் ஆருக்கு இடையில் ஒருவர் மட்டுமே அமர்ந்துள்ளார். அதுக்கப்புறம் பாருங்க, ஆர் மற்றும் யூக்கு இடையில் ஒருவர் மட்டுமே அமர்ந்துள்ளார். இப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், டீக்கு ஆருக்கு இடையில ஒருத்தர் மட்டுமே அமர்ந்துள்ளார் அப்படின்னு போட்டோம். ரெண்டாவது என்ன சொல்லிடுறான், ஆருக்கு யூக்கு இடையில ஒருத்தர். ஸோ அப்ப ஆருக்கு யூக்கு இடையில ஒருத்தர்னா, ஸோ இங்க ஒருத்தர் போட்டு இங்க யூ போட முடியுமா, இங்க போட முடியாது, ஏன்னா இங்க ஆல்ரெடி டி வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணலாம், இங்க ஒருத்தர் போட்டு இங்க யூ போடலாமா. இப்ப பாருங்க, ஆருக்கு யூக்கு இடையில ஒருத்தர் வந்துருச்சு. ஓகேவா? சரி, அடுத்த பாயிண்ட் பாருங்க, ஒன்லி 2 people sit between U and Q. ஒன்லி 2 people, அதாவது U மற்றும் Qக்கு இடையில் 2 பேர் மட்டுமே அமர்ந்துள்ளனர். Uக்கும் Qக்கும் எத்தனை பேர் இருக்காங்களாம், 2 பேர் இருக்காங்களாம். இப்ப எந்த சைடு வேணா பாருங்க, இந்த சைடு போட்டாலும் ஒருத்தர் 2 பேர், இங்க என்ன போடலாம், Q போடலாம். இந்த பக்கம் பார்த்தாலும் 1 2 Q வந்துருச்சா. அப்ப Uக்கும் Qக்கும் எத்தனை பேர் இருக்காங்க, இடையில 2 பேர் போட்டாச்சா. சரி, சோ அடுத்த பாயிண்ட் பாருங்க, S sits to immediate left of T. S sits to immediate left of T. S என்பவர் இங்க என்ன வரணும், S என்பவர் Tக்கு உடனடியாக இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். நான் என்ன சொன்னேன், எல்லாருமே சேம் சைடு நோக்கி இருக்காங்க. என்ன சொன்னேன், நமக்கு எது ரைட்டோ அது ரைட்டு, எது லெஃப்டோ. அப்ப இப்படி உட்கார்ந்து இருக்கும் அப்படின்னா லெஃப்ட் சைடுனா இந்த சைடு தானே வரணும், இப்படி தானே லெஃப்ட் டைம். ஸோ என்ன சொல்லியிருக்கான், எஸ் என்பவர் டீக்கு இடதுபுறம், உடனடியாக இடதுபுறம்னா இது ரைட்டு இது லெஃப்ட். அப்ப எங்க வரும், எஸ் வந்து டீக்கு உடனடியா இடதுபுறம் உட்கார்ந்து இருப்பாங்க. போட்டாச்சா. சரி, அடுத்து பாருங்க, அவ்வளவுதான், 5 பேர் உட்கார்ந்தாச்சு, இன்னும் ஒரே ஒரு பர்சன். ஓகேவா, யாரு, அது பி. கரெக்டா, பி கியூ ஆர் எஸ் டி யூ, 6 பேரை போட்டாச்சு. இப்போ என்ன கொஸ்டின் கேட்கிறான், who sits second to the left of F. who sits second to the left of F. அப்போ
சாரி who sits second to the left of P. Pக்கு இடதுபுறத்தில் இரண்டாவதாக அமர்ந்திருப்பவர் யாரு? P உடைய இரண்டாவது இடதுபுறத்துல. இடதுபுறம்னா என்ன? சோ இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. ஓகேவா? அப்ப இடதுபுறம் இப்படி வந்துச்சுன்னா இந்த சைடு தானே வரும். அப்ப இந்த சைடு வரும். அப்ப Pக்கு ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட். யார் வரா? Q வரா. புரியுதுங்களா? அவன் என்ன கேக்குறான்? Pக்கு இடதுபுறத்துல இப்படி தானே Q வரும் இடதுபுறம். அப்ப என்ன வரும்? Q. புரியுதுங்களா? அந்த பொசிஷன் லெஃப்ட் ரைட் மட்டும் நீங்க கரெக்டா போட தெரிஞ்சீங்கன்னா ஈஸியா போட்டுடலாம். ஓகேவா? அவன் என்ன கொஸ்டின் கேட்கறான்? Pக்கு இடதுபுறத்தில் இரண்டாவதாக அமர்ந்திருப்பார். அப்ப இந்த பக்கம் போனா ரைட்டு, ஸோ இப்படி போனா ரைட்டு, ஸோ இப்படி வந்தா லெஃப்ட். கரெக்டா? அப்போ சாரி இந்த பக்கம் போனா லெஃப்ட், இப்படி போனா லெஃப்ட். ஸோ இந்த பக்கம் போனா ரைட்டு, இந்த பக்கம் போனா லெஃப்ட். அப்போ லெஃப்ட்னா இந்த பக்கம் வருமா? அப்போ ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட். என்ன வரும்? Q வரும். சரி, அடுத்த கொஸ்டின் போலாமா? ரொம்ப ஈஸியா தானே இருக்கு. சரி, ஓகே. தேர்ட் கொஸ்டின் பாருங்க. 6 friends A, B, C, D, E and F are sitting around a circular table facing towards the center of the table. D and C என்ன சொல்லி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பண்ண சொல்லிருக்கேன்? எல்லாருமே சேம் சைடா அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்கேன். ஓகேவா? அப்ப பாருங்க 6 நண்பர்கள் A, B, C, D, E மற்றும் F எல்லாருமே வட்டமேசை சுற்றி மையத்தை நோக்கி இருக்காங்க. அப்ப என்ன மீனிங்? அப்ப எல்லாருமே சேம் சைடு. ஓகேவா? ஃபேசிங் டு த டேபிள், சென்டர் ஆஃப் த டேபிள். எல்லாமே மையத்தை நோக்கி உட்கார்ந்து இருக்காங்க. எல்லாருமே சேம் சைடு. அடுத்து என்ன கொடுத்திருக்கான்? D and C are immediate neighbors of A. D and C are immediate neighbors of A. அப்ப ஃபர்ஸ்ட் 6 பேர்னு சொல்லிட்டேனா? 6 பேர்னா எப்படி டயகிராம் போடணும்? சோ 1 2 3 4 5 6. ஓகேவா? ஈக்குவல் பார்ட்ஸ் போட்டாச்சா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லிக்கிறான்? D மற்றும் C ஆகியோர் A இன் உடனடி அண்டை விட்டார். அதாவது D யும் C யும் A க்கு உடனடி அருகில் உள்ளவங்க அப்படின்னு மீனிங். அப்ப பாருங்க A க்கு பக்கத்துல யார் வரணும்? D யும் C யும் வரணும். இது எப்படி போடலாம்? இன்னொன்னு போடலாமா? 1 2 3 4 5 6. அப்போ A க்கு பக்கத்துல யார் வரலாம்? C, D. சோ இந்த மாதிரி ரெண்டு பாசிபிலிட்டியா போட்டுடலாமா? A க்கு பக்கத்துல D, C னா வரலாம், இல்லனா C, D இப்படினா உட்காரலாம். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க. B என்பவர் A இன் வலதுபுறத்தில் இரண்டாவது இடத்தில் உள்ளார். என்ன சொல்லியிருக்கான்? B is second to the right of A. B is second to the right of A. B வந்து A உடைய இரண்டாவது வலதுபுறத்துல அமர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப எப்படி போடலாம்? ஸோ A உடைய ஃபர்ஸ்ட் ரைட்டு, செகண்ட் ரைட். அப்போ இங்க என்ன வரும்? B வருமா? ஸோ அதே மாதிரி இங்க பாருங்க A உடைய ஃபர்ஸ்ட் ரைட்டு, செகண்ட் ரைட். B வருமா? சரி, அடுத்து பாருங்க. அப்புறம் என்ன கொடுத்துருக்கான்? F is an immediate neighbor of E. F is an immediate neighbor of E and fourth to the left of D. F வந்து E க்கு உடனடி பக்கத்துல இருக்கும். அதே மாதிரி D உடைய ஃபோர்த், நான்காவது இடதுபுறத்துல இருக்கும். அப்ப பார்க்கலாமா? ஸோ F வந்து E க்கு பக்கத்துல இருக்கும். அதே மாதிரி D க்கு நான்காவது இடதுபுறமா? அப்ப D உடைய நான்காவது இடதுபுறம்னா எப்படி வரும்? இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. கரெக்டா? இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. அப்ப பாருங்க ஃபோர்த்னா 1 2 3 4. அப்ப இங்க F வருமா? ஸோ அப்ப இந்த இடத்துல பாருங்க லெஃப்ட். ஸோ இது வந்து ரைட்டு, இது வந்து லெஃப்ட். கரெக்டா? இது வந்து லெஃப்ட். சப்போ நல்லா புரிஞ்சுங்க, இது ரைட்டு, நம்மளோட ரைட்டு. ஓகேவா? நம்மளோட ரைட்டு. ஸோ இந்த பக்கம் போச்சுன்னா லெஃப்ட், இந்த பக்கம் போச்சுன்னா இப்படி தானே வரும். ஸோ அப்போ லெஃப்ட் பார்த்தா என்ன வரும்? ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், தேர்ட் லெஃப்ட், ஃபோர்த் லெஃப்ட். அப்போ ஃபோர்த் லெஃப்ட் ஆல்ரெடி அங்கே C இருக்கு. F வருமா? அப்போ கண்டிப்பா இந்த டயக்ராம் வராது. அப்போ இதுதான் வரும். அப்போ D உடைய ஃபோர்த் லெஃப்ட்னா என்ன வரும்? ஸோ 1 2 3 4. அப்போ F வந்துச்சா? அப்போ ரிமைனிங் இருக்கிறது E. E உடைய உடனடி பக்கத்தில் இருக்கா? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த லெஃப்ட் ரைட்டு மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டு தான் போதும். நான் சொல்றது புரியுதுல? லெஃப்ட் ரைட் எப்படி உட்காரணும்ட்டு. ஸோ இப்போ நீங்க தான் இப்படி உட்கார்ந்து இருக்கீங்கன்னா உங்களோட ரைட் இப்படி வரும். அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஆன்டி கிளாக் வைஸ்ல போற மாதிரி இருந்துச்சுன்னா அது உங்களோட ரைட்டா இருக்கும். ஸோ இந்த பக்கம் கிளாக் வைஸ்ல மாதிரி போச்சுன்னா அது உங்களோட லெஃப்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பாத்துங்க. ஓகேவா? சரி, நீங்க உட்கார்ற மாதிரி அசியூம் பண்ணீங்க. அப்போ நம்ம போட்டாச்சு. சரியா? அப்போ என்ன கொஸ்டின் கேட்கறான் பாருங்க. E இன் நிலை என்ன? E உடைய நிலை என்ன அப்படின்னு கேட்கறான். E எங்க இருக்கு? ஸோ இந்த இடத்துல இருக்கு. அந்த ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கலாமா? தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் A. ஏக்கு இடதுபுறமாக மூன்றாவது. அப்ப ஏக்கு லெஃப்ட்ல எத்தனாவது இடத்துல இருக்குது? 1 2. A உடைய ரெண்டாவது இடத்துல இருக்குது. அப்ப கண்டிப்பா இது வராது. அடுத்து பாருங்க, இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் C. Cக்கு உடனடியாக இடதுபுறமாக இருக்கு. Cக்கு உடனடியாக இடதுபுறம், Cக்கு உடனடியாக இடதுபுறம் இருக்கா? இதானே லெஃப்ட் தானே? அப்போ B தான் வரும். கரெக்டா ஆன்சர். மூணாவது பாருங்க, ஏக்கு வலதுபுறமா ரெண்டாவது யாரு? B இருக்கா? அப்ப அது வராது. இமிடியேட் நெய்பர் ஆஃப் D, நெய்பர் ஆஃப் D அதுவும் வராது. கரெக்டா? அப்ப எதுதான் வரும்? Cக்கு உடனடியாக இடதுபுறமாக யார் இருக்கிறது? E இருக்காங்க. ஓகேவா?
சரி, ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இப்போ நம்ம முன்னாடி ABCDன்னு பார்த்தோம். இப்போ அதே மாதிரி தான் நேம் வச்சு பார்க்க போறோம். ஓகேவா? சரி, 5 friends பூஜா, பாவனா, ஷாரு, கீதா அண்ட் ஏமா ஆர் சிட்டிங் அரௌண்ட் a circular table facing towards the center. அப்ப இங்கே என்ன சொல்லிக்கிறாங்க? 5 தோழிகள் ஒரு வட்ட மேசை சுற்றி மையத்தை நோக்கி அமர்ந்திருக்கிறார்கள். அப்ப இங்கே என்ன பண்ணிருக்காங்க? 5 பேருமே மையத்தை நோக்கி தான் உட்காந்துக்கிறாங்க. அப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க எதையுமே கன்சிடர் பண்ணக்கூடாது. நமக்கு எது ரைட் சைடோ, இப்ப நீங்க தான் அந்த அந்த சர்க்கிள்ல நீங்க உட்காந்துக்கிறீங்க, அந்த மாதிரி அசியூம் பண்ணீங்க. ஓகேவா? ஸோ நம்மளோட ரைட் சைடு ரைட்டு, நம்மளோட லெஃப்ட் சைடு லெஃப்ட். அப்ப பாருங்க 5 பேர்னா நம்ம யோசிக்கவே தேவையில்லை. என்ன பண்ணிடலாம்? ஈக்குவலாக தான் போடணும்னு அவசியம் இல்லை. 5 பேர் இந்த மாதிரி போட்டுடலாம். கரெக்டா? இந்த மாதிரி போட்டுருங்க. ஸோ அடுத்து பாருங்க என்ன கொஸ்டின் கேட்கலாம். சாரு இஸ் நாட் த நெய்பர் ஆஃப் பாவனா. சாரு பாவனாவின் பக்கத்து வீட்டுக்காரர் அல்ல, அதாவது பக்கத்துல உட்காரல. ஸோ அப்போ இது எதுனா ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? எதை ஃபிக்ஸ் பண்ண முடியுமோ அடுத்த பாயிண்ட் போயிடணும். ஓகேவா? சரி, பாவனா இஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஏமா. பாவனா இஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஏமா. அப்ப பாவனா வந்து ஏமாவுடைய 2வது இடதுபுறத்தில் அமர்ந்திருக்காங்க. கரெக்டா? பாவனா வந்து ஏமாவின் இடதுபுறத்தில் 2வது இடத்தில் அமர்ந்துள்ளார். அப்ப என்ன பண்ணலாம்? பாவனாக்கு போறதுக்கு ஏமாவுடைய 2வது இடதுபுறம். கரெக்டா? லெஃப்ட் சைடுனா இப்படி உட்காந்துக்கிறீங்கன்னா இதுதானே லெஃப்ட் சைடு. ஸோ அப்போ லெஃப்ட் சைடில் எத்தனாவது இடம்? செகண்ட் பிளேஸ். அப்போ 1 2 யாரு? பாவனா. பாவனா வந்து ஏமாவுடைய 2வது இடதுபுறத்தில் அமர்ந்திருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, கீதா இஸ் த நெய்பர் ஆஃப் பாவனா அண்ட் ஏமா. கீதா இஸ் த இம்மிடியட், அதாவது நெய்பர் ஆஃப் பாவனா அண்ட் ஏமா. அதாவது கீதா வந்து பாவனா மற்றும் ஏமாவின் பக்கத்து வீட்டுக்காரர். கீதா வந்து பாவனா மற்றும் ஏமாவின். அப்ப எங்க வரும்? பாவனா இங்க இருக்கு, ஹேமா இருக்கு. இவங்க 2 பேருக்குமே பக்கத்துல கீதா வரணும்னா எங்க போடலாம்? இங்க மட்டும்தான் போட முடியும். கரெக்டா? கரெக்ட் தானே? ஸோ இந்த இடத்துல 2 பிளேஸ் இருக்குது. இந்த இடத்துல போட்டாதான் கீதா வந்து பாவனாவுக்கும் ஹேமாவுக்கும் பக்கத்துல இருக்க முடியும். ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்க. சரி, இப்போ முன்னாடி ஒரு அவ்வளவுதான் பாயிண்ட் கொடுத்துருக்கா. நம்ம முன்னாடி ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டு வந்தோம். என்ன பாயிண்ட் பாருங்க? சாரு. அதான பாயிண்ட். சாரு வந்து பாவனாவின் பக்கத்து வீட்டுக்காரர் அல்ல. என்ன சொல்லியிருக்கான்? சாரு இஸ் நாட் த நெய்பர் ஆஃப் பாவனா. அதாவது சாரு வந்து பாவனாவுடைய பக்கத்துல வரமாட்டா. அப்ப சாரு பாவனாவுடைய பக்கத்துல வரமாட்டான்னா இங்க போடலாமா? சாரு வந்து பாவனாவுக்கு பக்கத்துல வரமாட்டான்னா இங்க போடலாம். அப்ப ரிமைனிங் இருக்கிறது யாரு இருக்கா பாருங்க? பூஜா. அப்ப இங்க என்ன போடலாம்? ரிமைனிங் இருக்கிற பர்சன் பூஜா போடலாம். இப்ப 5 பேர் உட்கார வச்சாச்சா? அவன் என்ன கொஸ்டின் கேட்கிறான்? பாவனாவுடைய உடனடி வலதுபுறத்துல அமர்ந்திருப்பவர் யார்? பாவனாவுடைய உடனடி வலதுபுறத்துல. இப்ப பாவனா இப்படி உட்கார்ந்து இருக்கானா, இந்த பக்கம் போனா ரைட் சைடு, இந்த பக்கம் போனா லெஃப்ட் சைடுன்னு சொன்னோமா? அப்ப இப்படியே வந்துச்சுன்னா ரைட் சைடு, பாவனாவுடைய ரைட் சைடுல யாரு இருக்குது? கீதா. பாவனாவுடைய உடனடி வலதுபுறத்துல யாரு இருக்குது? ஸோ ஆன்சர் என்ன வரும்? கீதா. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் போலாமா? ஈஸி தானே? புரியுதுல்ல? ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். சரி, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. 5th கொஸ்டின். 6 students are sitting around a circular table facing the center. ஸோ 6 பேர் வந்து மையத்தை நோக்கி உட்காந்து, எல்லாருமே சேம் சைடு தானே. இங்க என்ன சொல்லிக்கிறான்? ஸோ மையத்தை நோக்கி ஒரு வட்ட மேசையை சுற்றி 6 மாணவர்கள் அமர்ந்துள்ளனர். அப்ப எல்லாருமே சேம் சைடு தான். ஓகேவா? எத்தனை பேரு? 6 பேர். 1 2 3 4 5 6. ஓகேவா? ஸோ 6 பேர் மையத்தை நோக்கினா என்ன சொன்ன? எல்லாருமே சேம் சைடுனா நம்மளோட ரைட் எதுவோ ரைட்டு, நம்மளோட லெஃப்ட் எதுவோ லெஃப்ட். அப்புறம் என்ன சொல்லியிருக்கான்? வேன் இஸ் சிட்டிங் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் லூக். என்ன சொல்லியிருக்கான்? லூக்காவின் இடதுபுறத்தில் 2வது இடத்தில் யார் உட்கார்ந்து இருக்காங்க? வேன். அப்ப எப்படி போடலாம்? நான் எப்பவுமே பாட்டம்ல இருந்து எடுப்பேன்னு சொன்னா, அப்ப லூக்காவுடைய லெஃப்ட் சைட்ல 2வது இடத்துல யாரு? வேனு. அப்ப ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட். இங்க யார் உட்காந்துறா? வேனு. ஓகேவா? ஸோ வேன். ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்க. லூக் இஸ் அன் இமிடியேட் நெய்பர் ஆஃப் போத் ரூத் அண்ட் மேக்ஸ். என்ன சொல்லியிருக்கான்? லூக்கா வந்து ரூத் மற்றும் மேக்ஸ் இருவருக்கும் உடனடி அருகில் உள்ளார் அப்படின்னு சொல்லிட்டான். லூக்கா வந்து ரூத் மற்றும் மேக்ஸ். அப்ப எப்படி போடலாம்? லூத்துக்கும் மேக்ஸுக்கும் சென்டர்ல யார் உட்காந்துக்கிறது? லூக்கு. அதான மீனிங் அதுக்கு. அப்ப ரூத் இங்க போடலாம். இங்க ரூத் போட்டா இங்க என்ன வரும்? மேக்ஸ்னு வரும். கரெக்டா? சப்போஸ் இந்த இடத்துல மேக்ஸ் அப்படின்னு போட்டா இந்த இடத்துல யார் வருவா? ரூத் வருவா. இதெல்லாம் ஒரு பாசிபிலிட்டி. நீங்க என்ன பண்ணணும்னா டயக்ராம்ல போடும்போது அப்படியே இந்த மாதிரி பாசிபிலிட்டி போட்டுக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்? அடுத்த ஸ்டேட்மெண்ட் படிக்கணும். அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இதுக்கான கன்க்ளூஷன் இந்த இடத்துல இவன் தான் வருவான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பான். இப்போ இங்க பாருங்க, லூக்கா வந்து ரூத் மற்றும் மேக்ஸ் இருவருக்கும் உடனடி அருகில் உள்ளார் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, ஜூட் இஸ் சிட்டிங் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் வேன். ஜூட் இஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் வேன் அப்படின்னு சொல்லிக்கிறான். வானுடைய இடதுபுறத்துல ஜூட் 2வதாக அமர்ந்துள்ளார்
வானுடைய இடதுபுறத்துல ரெண்டாவது. ஸோ அப்போ வானுடைய இடதுபுறத்துல என்ன, நம்மளோட லெஃப்ட் தானே. ஸோ அப்போ வானுடைய இடதுபுறத்துல ரெண்டாவது இடத்துல என்ன, ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட். அப்போ இங்க ஜூட் வருமா, இங்க ஜூட்னு வரும். அப்போ வானுடைய செகண்ட் லெஃப்ட்ல யாரு, ஜூட். ஓகேவா. ஸோ அடுத்து பாருங்க, ரூத் இஸ் அன் இமிடியேட் நெய்பர் ஆஃப் போத் லூக் அண்ட் வான் அப்படின்னு சொல்லிக்கிறான். ரூத் இஸ் அன் இமிடியேட் நெய்பர் ஆஃப் போத் லூக் அண்ட் வான் அப்படின்னு சொல்லியிருக்கான். லூக்கா மற்றும் வேன். ஸோ லூக்கா மற்றும் வேன் இருவருக்கும் உடனடி அருகில் வீட்டார் ரூத். அப்ப இந்த இடத்துல பாயிண்ட் பாருங்க, வேனுக்கும் லூக்காக்கும் அருகில் இருவரும் யாருன்னு சொல்லிட்டான், ரூத்ன்னு சொல்லிட்டான். அப்ப இந்த இடத்துல மேக்ஸ் வருமா, இந்த இடத்துல மேக்ஸ் வராது. அப்ப யார் வருவா, ரூத் வருவா. அப்ப இங்க ரூத் வந்து அங்க யார் வருவா, மேக்ஸ் வருவா. புரியுதா. நம்ம முன்னாடி அந்த பாசிபிலிட்டி போட்ட ஸ்டேட்மெண்ட்ல இப்போ அதுக்கான கன்க்ளூஷன் இங்க கொடுத்துட்டானா, ரூத் மட்டும்தான் இந்த இடத்துல வரும் அப்படின்ட்டு என்ன சொல்லியிருக்கான், ரூத் வந்து வேனுக்கும் லூக்காவுக்கும் அருகில் உள்ளா அப்படின்னு சொல்லியிருக்கான். அதான சொல்லியிருக்கான், லூக்கா மற்றும் வேன் இருவருக்கும் உடனடி அருகில் விட்டார் யாரு, ஜூத் அப்படின்னு போட்டாச்சு. இப்போ ரிமைனிங் ஒரே ஒரு பிளேஸ் தான் இருக்கு, ஒரே ஒரு பர்சன் தான் இருக்காங்க. யார் அதுன்னு பார்க்கலாமா. ஸோ என்ன சொல்லியிருக்கான், ஒரே ஒரு பிளேஸ் ஒரே ஒரு பர்சன். யாருன்னு பாருங்க, வேன் இஸ் சிட்டிங் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் லூக். Luke is an immediate neighbor of both Ruth and Max. Jude is second to the left of Juan. So Ruth is an immediate neighbor of both Luke and Juan. Who is the neighbor of Jude and Luke அப்படின்னு கேட்டுக்கிறான். Jude and Luca அப்படின்னு சொல்லிக்கிறான். இன்னும் ஒரே ஒருத்தர் யார் அப்படின்னா டெஸ். அந்த இடத்துல வந்து ஆப்ஷன், அதாவது டெஸ்ன்றது ஒருத்தர் யாருமே மென்ஷனே பண்ணல, ஏன்னா 6 பேருன்னு சொல்லிட்டுக்கிறான். ஆனா ஆப்ஷன்ல ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, டெஸ். ஸோ அப்ப இங்க யார் வருவான்னா டெஸ். இப்போ இங்க 6 பேருன்னு சொன்னா அந்த 6 பேர் யாருன்னே சொல்லல, அந்த டெஸ்ன்ற வார்த்தையே அங்க கிடையாது. சரி, ஆனா அங்கதான் இருக்காங்க, டெஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா. ஸோ அப்போ இந்த இடத்துல டெஸ், இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, 6வது ஒரு பர்சனே கிடையாது. ஓகேவா. மொத்தம் 6 பேருன்னு சொல்லியாச்சு, 5 பேர் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எங்க, லூக்கா 1, ஸோ வேன் 2, ரூத் 3, மேக்ஸ் 4, ஜூட் 5. ஸோ ரிமைனிங் பர்சன் டெஸ் அங்க போட்டாச்சு. ஓகேவா. அவன் என்ன கேட்கிறான், ஜூட் மற்றும் லூக்கின் உடனடி அருகில் உள்ளவர் யார், ஜூட் மற்றும் லூக்கின் உடனடி அருகில் உள்ளவர் யார். ஜூடுக்கும் லூக்குக்கும் யாரு, மேக்ஸ் தானே. அப்ப இந்த பிளேஸ் நம்மளுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, யாருன்ட்டு யார் வருவா, மேக்ஸ் தான் வருவான். ஆன்சர் என்ன வரும், மேக்ஸ். ஓகேவா. ஆன்சர் என்ன வரும், மேக்ஸ் தான் வரும். ஓகேவா. சரி, ரொம்ப ஈஸிங்க. அந்த கொஸ்டினை புரிஞ்சு அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணா போதும். ஓகேவா. சரி, இது அந்த லெஃப்ட் ரைட் மட்டும் பார்த்துங்க. ஓகேவா. சரி, இப்போ லீனியர் அரேஞ்ச்மெண்ட், ஒரு சர்க்கிளை பேஸ் பண்ணி 5 சம் பார்த்தோம். ஓகேவா. நம்ம பார்த்தது எல்லாருமே சேம் சைடு மட்டும்தான். என்ன சொல்றது, ஒரு எல்லாருமே மையத்தை நோக்கியோ இல்லை எல்லாருமே வெளிப்புறத்தை நோக்கியோ அந்த மாதிரி தான் பார்த்தோம். டிஃப்ரெண்ட் சைட்லாம் பார்க்கல. டிஃப்ரெண்ட் சைட்ல நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த தொடரி பார்ட் 2ல போடுவோம் பார்த்தியா, அதில் பார்க்கலாம். ஓகேவா. மேஜரா என்ன வரும், சேம் சைடு தான் வரும். இப்போ லீனியர் அரேஞ்ச்மெண்ட் பார்க்க போறோம். லீனியர் அரேஞ்ச்மெண்ட்னா ஒரு 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க. ஸோ ஒரு 5 பேர், 1 2 3 4 5. ஸோ அதே மாதிரி இன்னொரு ரோ 1 2 3 4 5. இவங்க எல்லாம் வடக்கு பார்த்து மாதிரி உட்காந்துக்கிறாங்க. ஓகேவா. வடக்கு புறம். ஸோ இவங்க எல்லாமே தெற்கு புறம், தெற்க நோக்கி உட்காந்துக்கிறாங்க. அது கிழக்கு மேற்கா இருக்கலாம், ஏதோ ஒன்று ஒரு சைடு நோக்கி உட்காந்துக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே வடக்கு நோக்கி உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னா எல்லாருமே வடக்கணும், அதாவது விட்டுருங்க, எல்லாருமே சேம் சைடு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, எல்லாருமே சேம் சைடுனா அவங்க கூட நீங்களும் உட்காந்துக்கிறீங்களா அசியூம் பண்ணிக்கங்க. அப்பதான் கரெக்டாக நம்ம போட முடியும் ஒரு எக்ஸாம்பிள். இப்போ எல்லாருமே வடக்கு சைடுனா நீங்களும் வடக்கு பார்த்த மாதிரி உட்காந்துக்கிறீங்க. அப்போ வடக்கு பார்த்து உட்காந்து இருக்கும்போது உங்களுடைய ரைட் எதுவோ அதான் ரைட்டு, ஸோ உங்களுடைய லெஃப்ட் எதுவோ லெஃப்ட், அதே தானே எல்லாருக்கும் இருக்கும் போது. ஸோ நீங்களும் வடக்கு பார்த்து எல்லாரும் மாதிரி உட்காந்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு எது ரைட்டோ அதுதான் எல்லாருக்குமே ரைட்டா இருக்கும் போது, உங்களுக்கு எது லெஃப்டோ அதுதான் லெஃப்டா இருக்கும் போது. இதே தெற்கு பார்த்து உட்கார்ந்து இருந்தாலும் நீங்களும் தெற்கு பார்த்து உட்காந்துக்கிறீங்கன்னு வச்சுங்க, ஒரு சவுத் சைடு எல்லாருமே சேம் சைடு மாதிரி நீங்களும் சவுத் சைடுனா உங்களுக்கு எது ரைட்டோ ரைட்டு தான், உங்களுக்கு எது லெஃப்டோ லெஃப்ட் தான். அப்போ நான் என்ன சொல்ல வரேன் கான்செப்ட்னா, எல்லாருமே சேம் சைடுனா என்ன பண்ணோம், நீங்க திசையோ எதுவுமே அசியூம் பண்ணக்கூடாது. உங்களோட ரைட்டை வச்சுங்க, உங்களோட லெஃப்டா வச்சுங்க. ஓகேவா. ஸோ மீதி எல்லாம் சம் சால்வ் பண்ணும்போது பார்த்துக்கலாம். ஓகேவா. சரி, இப்போ லீனியர் அரேஞ்ச்மெண்ட் பேஸ் பண்ணி போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, அதே மாதிரி PQRSTU and V are sitting in a row facing north. அப்போ எல்லாருமே சேம் சைட் facing north தான். ஸோ PQRSTU U மற்றும் B ஆகியோர் வடக்கு நோக்கி வரிசையாக உட்காந்துக்கிறாங்க. எத்தனை பேர், ஸோ 6 பேர். நான் சர்க்குலர்ல என்ன சொன்னேன், 6 பேர் 5 பேர்னா அதுக்கேற்ற மாதிரி டயக்ராம் போட சொன்னேன். 5 பேர் ஆட் நம்பரா இருந்தா பிரச்சனை இல்லை, ஈவன் நம்பரா இருந்தா என்ன சொன்னேன், ஈக்குவல் பார்ட்ஸா பிரிச்சு போட சொன்னேன். ஆனா இந்த மாதிரி ரோ அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இதுல எந்த பாயிண்ட் எடுத்தா கரெக்டா பிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எப்படி இருக்கும் போது 6 பேர் இருக்காங்களா, அப்போ 1 2 3 4 5 6 கரெக்டா, இந்த 6 பேர் போட்டுடணும்.
ஆனா யாரையுமே எத்தனை போய் அங்க உட்கார வைக்க கூடாது. யாரைய ஃபர்ஸ்ட் போட்டா அங்க உட்கார வைக்க முடியுமோ அந்த பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். அப்படியே படிச்சுட்டே வரலாமா? இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் u is to the immediate right of t. u is to the immediate right of t. என்ன சொல்லியிருக்கான்? டீக்கு உடனடி வலதுபுறத்தில் யூ உள்ளார். டீக்கு உடனடி வலதுபுறத்துல இந்த 6 பேர்ல டி யூ எங்க உட்கார வைக்க முடியும்? எதுவுமே தெரியாது. அப்ப சும்மா என்ன பண்ணலாம்? டீக்கு உடனடி வலதுபுறத்துல யூ போட்டாச்சா? டீக்கு இப்படிதானே இருப்பாங்க, நம்மளோட ரைட் சைடு தானே ரைட்டு. அப்ப டீக்கு உடனடி வலதுபுறத்துல யாரு? யூ. ஓகே, அடுத்து பாருங்க, விக்கு வலதுபுறத்தில் 4வது இடத்தில் டி உள்ளார். விக்கு வலதுபுறத்தில் 4வது இடத்தில். ஸோ அப்போ விக்கு வலதுபுறம்னா என்ன? ஸோ அப்போ வி இங்கே போறேன்னு வச்சுங்க, இந்த பிளேஸ்ல இல்லை, சும்மா பொதுவாக வி இங்கே போறோம்னா அவங்களோட ரைட் சைடில் 4வது இடம். 1 2 3 4 யாரு? டி. கரெக்டா? ஸோ அப்போ 4வது இடத்துல டி வருவோம். நம்ம என்ன பண்ணோம்? டீயோட உடனடி அருகில் உள்ளவங்க யாரு? யூ. போட்டாச்சா? இப்போ நல்லா பாருங்க, மொத்தம் எத்தனை பேர் சொன்னோம்? 6 பேர் சொன்னோமா? 1 2 3 4 5 6. இப்போ அந்த 6 பேர் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? அப்போ வி 1 2 3 4 டி யூ 6 பேர் வந்தாச்சா? அப்போ இந்த இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா நான் கீழே போட்டு உட்கார வச்சேன். ஆனா எக்ஸாம்ல பார்த்தோன்னா நான் நேரம் என்ன பண்ணுவேன்னா, டக்குன்னு இங்க போடும்போது என்ன சொல்லுவேன்னா, அந்த 6 பேர் உட்கார வைக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்ப்பேன். என்ன பார்ப்பேன்? டீக்கு உடனடி வலதுபுறத்துல யார் இருக்கா? யூ இருக்கா. டீக்கு உடனடி வலதுபுறத்துல யூ இருக்கா அப்படின்னு போடும். அடுத்த பாயிண்ட் பாருங்க, விக்கு வலதுபுறத்துல 4வது இடத்துல, விக்கு வலதுபுறத்துல. அப்ப வி போட்டு 1 2 3 4 அவ்வளவுதான். 6 பேர் உட்கார வச்சாச்சு. 1 2 3 4 5 6. எடுத்த உடனே 6 பேர் போட்டு அதுல வாஷ் பண்ணிட்டு உட்காரக்கூடாது. அந்த ஒரு பாயிண்டா போட்டு எதை கரெக்டா உட்கார வைக்க முடியுமோ அதை உட்காரணும். ஓகேவா? சரி, அதுக்கப்புறம் பாருங்க, கியூக்கு அருகில் ஆர் உள்ளார். ஸோ கியூக்கு அருகில் ஆர் உள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்கான்? ஆர் இஸ் நெய்பர் ஆஃப் கியூ அண்ட் எஸ். ஆர் இஸ் நெய்பர் ஆஃப், தமிழ்ல கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிருக்கு. இங்க பாருங்க, ஆர் இஸ் த நெய்பர் ஆஃப் கியூ அண்ட் எஸ். ஆர் இஸ் த நெய்பர் ஆஃப் கியூ அண்ட் எஸ். அப்ப இங்க என்ன வரும்? கியூக்கு அருகில் ஆர் மற்றும் கியூக்கு அருகில் ஆர் மற்றும் எஸ் உள்ளார். கியூக்கு அருகில் ஆர் மற்றும் எஸ் உள்ளார். அப்ப இங்க நல்லா பாருங்க, கியூக்கு அருகில் ஆர் மற்றும் எஸ்னா கியூ இங்க போட்டு ஆர் எஸ் இங்கன்னா வரலாம், ஆர் எஸ் இங்கன்னா வரலாம். கரெக்டா? கியூக்கு பக்கத்துல யார் வரணும்? ஆர் எஸ் வரணும். அப்ப கியூக்கு பக்கத்துல ஆர் எஸ்னா ஆர் எஸ் இங்கன்னா வரலாம், ஆர் எஸ் இங்கன்னா வரலாம். ஓகே, சோ அடுத்த பாயிண்ட் பாருங்க, எஸ்க்கு இடதுபுறத்தில் 3வதாக இருப்பவர் அவற்றில் ஒரு மூலையில் இருக்கிறார். அப்ப இங்க நல்லா பாருங்க, person who sits third to the left of S is at one end அப்படின்னு சொல்லிக்கிறான். அப்ப S உடைய லெஃப்ட்ல 3வது இருக்கிறவங்க ஒரு எண்ட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப S இங்க போறோம்னா 3வது லெஃப்ட்ல வராமா? வரவே வராது. அப்ப இங்க கண்டிப்பா என்ன வரும்? ஆர் தான் வரும். கரெக்டா? இப்ப இங்க என்ன வரும்? ஆர் தான் வரும். அது இந்த இடத்துல S போடுங்க, 3வது லெஃப்ட் பாருங்க, 1 2 3. 3வது லெஃப்ட்ல யாரு இருக்கிறது? பி ஒரு எண்ட்ல இருக்காங்களா? அப்ப எங்க ஒரு S? இந்த இடத்துல தான் வரும். புரியுதுங்களா? இங்க என்ன சொல்லியிருக்கான்? எஸ்க்கு இடதுபுறத்தில் 3வதாக இருப்பவர் அவற்றில் ஒரு முனையில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னான். அப்ப ஃபர்ஸ்ட் எஸ் இங்க போட்டா 3வது லெஃப்ட் வருமா? வராது. அப்ப எஸ் எங்க போட்டா வரும்? எஸ் இங்க போட்டாதான் வரும். புரியுதா? அவ்வளவுதான், எல்லா பாயிண்ட்டுமே உட்கார வச்சாச்சு. 6 பேருமே உட்கார வச்சாச்சா? அவன் என்ன கேட்கிறான்? எஸ்க்கு உடனடி இடதுபுறத்தில் அமர்ந்திருப்பவர் யார்? who is sitting on the immediate left of S. S உடைய உடனடி இடதுபுறத்துல யாருன்னு கேட்கிறான். S உடைய இமிடியேட் லெஃப்ட்ல யார் வருவா? Q. S உடைய இமிடியேட் லெஃப்ட்ல யாரு? Q. அப்ப ஆன்சர் என்ன வரும்? டி Q தான் வரும். ஆன்சர் என்ன வரும்? Q தான் வரும். ஓகேவா? சரி, அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? சரி சரி ஓகே. சோ அடுத்த கேள்வி பாருங்க, P Q R S T U and V are 7 friends sitting in a single row facing north. அதே மாதிரி என்ன சொல்லியிருக்கான்? 7 பேர், அதாவது P Q R S T U மற்றும் V ஆகியோர் வடக்கு நோக்கி ஒரே வரிசையில 7 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. ஓகேவா? அப்ப எல்லாருமே சேம் சைடு. என்ன சொன்னேன்? நம்மளோட ரைட்டா வச்சுங்க, நம்மளோட லெஃப்டா வச்சுங்க. சோ அப்ப மொத்தம் 7 பேர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கான்? S is to the, என்ன சொல்லியிருக்கான்? S is to the immediate right of R. R உடைய உடனடி வலதுபுறத்துல யார் உட்கார்ந்து இருக்காங்க? S உட்கார்ந்து இருக்காங்க. S என்பவர் R இன் உடனடி வலதுபுறத்தில் உள்ளார். S என்பவர் R உடைய உடனடி வலதுபுறத்தில் உள்ளார். அப்ப எப்படி போடலாம்? R உடைய உடனடி வலதுபுறம் பக்கத்திலேயே என்ன வரும்? S வரும். R உடைய உடனடி வலதுபுறத்துல யாரு? S. போட்டாச்சா? அடுத்த பாயிண்ட் பாருங்க, T and P are neighbors of U. T யும் P யும் U உடைய நெய்பர்ஸ். என்ன சொல்லியிருக்கான்? T மற்றும் P என்பவர், சாரி Q வரக்கூடாதுங்க, T மற்றும் P என்பவர் U வின் அருகில் உள்ளார். இங்க என்ன வரும்? அண்டை வீட்டாருக்கு பாருங்களா? அருகில் உள்ளார்.
இங்க வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ டி மற்றும் பி என்பவர் யூவோடைய அருகில் உள்ளார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் நான் சொல்லியிருக்கான், டி அண்ட் பி ஆர் நெய்பர்ஸ் ஆஃப் யூ. அது எப்படி போடலாம்? யூவோடைய நெய்பர்ஸ் தானே டி. இங்க டீனா வரலாம், இங்க டிபின்னா வரலாம். கரெக்டா? இப்போ இங்க டி போடுறோம்னு வச்சுங்க, இங்க டீனா இங்க பி வரப்போகுது. ஸோ அதே மாதிரி இங்க டீனா இங்க பி வரும். ஓகேவா? மாற்றி போட்டுக்கலாம். ஸோ எதுவுமே நம்ம உட்கார வைக்கல, எந்த பாயிண்ட் எடுத்தால் நம்மளால கரெக்டாக உட்கார வைக்க முடியுமோ அந்த பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். ஓகேவா? சரி, இது வரைக்கும் போட்டாச்சு. இதில் எங்கேயுமே நம்ம லைன் ஃபிக்ஸ் பண்ணல, அப்படியே பார்க்குங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்க, Q is to the immediate left of R and on second place from the most left end. So அதாவது Q is to the immediate left of R, immediate left of R and second place from the left most end. லெஃப்ட் மோஸ்ட் எண்ட். இங்க என்ன பாயிண்ட் கொடுத்துக்கிறான்? லெஃப்ட் மோஸ்ட் எண்ட். மொத்தம் 7 பேர் உட்காந்துக்கிறாங்கன்னா அவங்களுடைய இடது முனையில 2வது இடத்துல யார் உட்காந்து இருக்கா? கியூ உட்காந்துக்கிறான். அதுதான் இங்க என்ன சொல்லிக்கிறான், இங்க என்ன வரணும்? கியூ என்பவர் அப்படின்னு வரணும். ஓகேவா? இங்க என்ன வரணும்னா கியூ என்பவர் அப்படின்னு வரணும். இந்த இடத்துல கியூ என்பவர் மிஸ்டேக் ஆயிட்டு இருக்கு. ஸோ கியூ என்பவர் ஆரின் உடனடி இடதுபுறத்திலும் இடது கடைசி முனையிலிருந்து 2வது இடத்திலும் உள்ளார். அப்ப இவ்வளோ நேரம் பாயிண்ட் எடுத்ததுல நம்ம ஃபிக்ஸ் பண்ணல. அப்ப எந்த பாயிண்ட் எடுத்தா ஃபிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன சொல்றான், 7 பேர் போட்டணும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இப்போ இந்த பாயிண்ட்லாம் விட்டுருங்க. இந்த பாயிண்ட்லாம் நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன். எப்பவுமே நானா இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்னா இப்படிதான், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த மாதிரி போட்டேன் பார்த்தீங்களா, அந்த டேட்டாலாம் போடவே மாட்டேன். அப்படியே ஒரு லைனா படிச்சுட்டே வருவேன். எந்த பாயிண்ட் எடுத்து அந்த ரோலை உட்கார வைக்க முடியுமோ அந்த பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் எடுப்பேன். அப்போ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே Q என்பவர் ஆருடைய உடனடி இடதுபுறத்திலும் இடது கடைசி முனையிலிருந்து 2வது இடத்திலும் உள்ளார். அப்ப என்ன பண்ணுவோம், மொத்தம் 7 பேரா? 1 2 3 4 5 5 6 7. அப்ப 7 பேர் உட்கார வச்சாச்சு. கரெக்டா? 1 2 3 4 5 6 7. அவன் என்ன சொல்லிக்கிறான், Q என்பவர் ஆரின் உடனடி இடதுபுறத்திலும் இடது கடைசி முனையிலிருந்து 2வது இடத்திலும். அப்ப கடைசி இடது முனைனா இது எடுத்து இங்க போடக்கூடாது. இந்த இடத்துல யாரோ ஒரு பர்சன், அவன் சொல்றது முனையிலிருந்து 2வது பிளேஸ்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ். அப்ப இங்க யார் வருவா? கியூ. கியூ இடது முனையிலிருந்து 2வது பிளேஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ். அதுக்கப்புறம் என்ன சொல்றான், ஆருடைய உடனடி இடதுபுறத்திலும். ஆருக்கு உடனடி இடதுபுறம்னா இதுதானே லெஃப்ட் சைடு, எல்லாருமே சேம் சைடு தானே. அப்ப நமக்கு எது லெஃப்ட், அதனால லெஃப்டா இருப்பது ஆருடைய உடனடி இடதுபுறத்திலும் அப்படின்னு போட்டாச்சு. அப்ப நான் ஃபர்ஸ்ட் எடுத்த பாயிண்ட் எல்லாம் எதுவுமே எடுத்திருக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எதை எடுத்திருப்பேன், இந்த மாதிரி 7 பேர்ல இவங்களை கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அந்த பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். அப்ப கியூ ஆர் போட்டாச்சு. அப்ப முன்னாடி அதுக்கப்புறம் பாருங்க, பி என்பவர் வலது கடைசி முனையில் உள்ளார். பி என்பவர் வலது கடைசியில் உள்ளார். அப்ப பி என்பவர் கடைசி லாஸ்ட் எண்டில் இங்க இருக்கிறாங்க. கரெக்டா? ஸோ அவ்வளவுதான். இப்போ நம்ம முன்னாடி விட்ட பாயிண்ட் பாருங்க, எஸ் என்பவர் ஆரின் உடனடி வலதுபுறத்தில் உள்ளார். அப்ப எஸ் என்பவர்னா எங்க போறோம், ஆருடைய உடனடி இங்க போட்டுரும். கரெக்டா? ஸோ அதுக்கு அடுத்து பாருங்க, டி மற்றும் பி என்பவர் யூவோடைய உடனடி அருகில் உள்ளார். கரெக்டா? டி மற்றும் பி என்பவர் யூவோடைய அருகில் உள்ளார். அப்போ பி இங்க இருக்கு. ஸோ யூன்றவங்க தானே டிக்கு பக்கத்துல பிக்கு பக்கத்துல இருப்பாங்க. அப்ப யூ இங்க போட்டு இங்க டி போடலாமா? கரெக்டா? அந்த பாயிண்ட் அதானே சொல்லியிருக்கான், டி அண்ட் பி ஆர் நெய்பர்ஸ் ஆஃப் யூ. யூ என்பவர் பிக்கும் டிக்கும் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப போட்டாச்சு. ரிமைனிங் ஒரே ஒரு பிளேஸ் இருக்கா, ஒரே ஒரு பர்சன் இருக்காங்களா, யார் அது? பி. சாரி, பி போட்டாச்சு. அப்ப ரிமைனிங் இருக்கிற பர்சன் யாரு? வி. அப்ப வி போட்டாச்சு. புரியுதுங்களா? எவ்வளவு ஈஸி. அப்ப எந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் எடுக்கணுமோ அந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். ஓகேவா? அப்ப இங்க என்ன கொஸ்டின் கேட்கறான், டீயின் உடனடி வலதுபுறத்தில் யார்? டீயோடைய உடனடி வலதுபுறத்தில் who is sitting on immediate right of t. டீயோடைய உடனடி வலதுபுறத்தில் யாரு? இங்க இருக்கிறது வலதுபுறம்னா யூ. அப்ப ஆன்சர் டி, யூ வரும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ரொம்ப ஈஸி தான், பார்க்கலாம். சரி, அதர் ஜாமெட்ரிக்கல் ஷேப்ல இப்ப பார்க்க போறது வந்து ஸ்கொயர். அப்ப நம்ம முன்னாடி நம்ம எதுவுமே வந்து டீப்பாலாம் பார்க்கலீங்க. ஒரு கொஸ்டின் சர்க்குலர் வந்தா எப்படி சால்வ் பண்ண போறோம், லீனியர் வந்தா எப்படி சால்வ் பண்ண போறோம், ஸ்கொயர் வந்தா எப்படி சால்வ் பண்ண போறோம். இது சும்மா எடுக்கிறதா இருந்தா நிறைய டைப்பா போட்டு ரொம்ப டெப்த்தால எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணல. சும்மா ஒரு 10 கொஸ்டின் எடுத்துட்டு வந்துட்டு எப்படி சால்வ் பண்றோம் அப்படின்னு பார்க்க போறோம். அதை பார்த்துட்டு அப்படியே ஒரு 30 கொஸ்டின் ரீசனிங்ல சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பர்சனும் பார்க்க போறோம். இதை நிறைய சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லாஜிக் தெரிஞ்சிடும். அவ்வளவுதான், ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னாவே போதும். ஓகேவா? ஸோ ஒரு மெத்தட் தான் இப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்ட்டு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அதர் ஜாமெட்ரிக்கல் ஷேப். இப்போ நம்ம முன்னாடி என்னென்ன கொஸ்டின் பார்த்தோம், சர்க்கிள் பார்த்தோம், லீனியர் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தோம். இப்போ சர்க்கிள் மாதிரியே தான் ஸ்கொயர். இப்போ நம்ம சர்க்கிள் எப்படி பார்த்தோம், இன்சைடு அவுட் சைடு பார்த்தோமா, அதே மாதிரி தான் என்ன பண்ண போறோம், ஸ்கொயருக்கும் இன்சைடு அவுட் சைடு வரும். ஸ்கொயருக்கு என்ன வரும், இன்சைடு அவுட் சைடு வரும். ஸ்கொயருக்கு என்ன வரும், இன்சைடு அவுட் சைடு வரும். என்ன ஒன்று,
ஸ்கொயருக்கும் சர்க்கிளுக்கு வித்தியாசம் என்னன்னா, ஸ்கொயர் இந்த கார்னர்லாம் வரும், மூளையெல்லாம் வரும், அந்த என்ன சொல்றது சர்க்குலர்லாம் அது வராது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இன்சைடு உட்காந்து இருக்க போறாங்க, அவுட் சைடு உட்காந்து இருக்க போறாங்க. நம்ம எப்படி பண்ண போறோம், எல்லாருமே சேம் சைடுனா அதே மாதிரி லெஃப்ட் ரைட்டு எடுத்துக்க போறோம். ஓகேவா? அதே மாதிரி சேம் சைடுனா நமக்கு எது ரைட்டோ ரைட்டு, நமக்கு எது லெஃப்டோ அது லெஃப்ட். ஓகேவா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நேராக கொஸ்டினுக்கு போயிடலாம். இது ரொம்ப கொஞ்சம் பெரிய கொஸ்டினாக இருக்கிறதுனால என்ன பண்ணுங்கன்னா, இங்கிலீஷில் இருக்கவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, நீங்கள் இதை அப்படியே சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? சரி, ஒவ்வொரு பாயிண்டாக பார்த்து சால்வ் பண்ணுங்க, நான் தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னிருக்கேன், எல்லாருமே சேம் சைடா அப்படின்னு சொன்னேன். ரீனா, கிரண், ராகுல், தீபக், அமித், விகாஷ், பிரீத்தி மற்றும் பிரியா ஆகிய 8 பேர் ஒரு சதுர மேசை சுற்றி அமர்ந்துள்ளனர். அப்ப எல்லாருமே 8 பேருமே சேம் சைட் சதுர மேசை சுற்றி அமர்ந்திருக்காங்க. ஓகேவா? அப்போ இங்க இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லிக்கிறான், இதன் மூலம் ஒவ்வொரு பக்கத்திலும் 2 பேர் அமர்ந்துள்ளனர். அப்ப என்ன சொல்லியிருக்கான், அதனுடைய சர்க்கிளுடைய ஒவ்வொரு பக்கத்திலையுமே 2 பேர் உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, ஒவ்வொரு பக்கத்திலையுமே. ஓகேவா? அனைத்து நபர்களும் மேசையின் மையத்தை நோக்கி. அப்போ ஒவ்வொரு பக்கத்திலுமே 2 பேர். அப்போ ஒரு ஸ்கொயருடைய ஒவ்வொரு பக்கத்துல எத்தனை பேர் இருக்காங்க, 2 பேர். 1 2 3 4 5 6 7 8. அப்போ ஒவ்வொரு பக்கத்திலுமே 2 பேர் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேவா? இங்க என்ன சொல்லிக்கிறான், பிரீத்தி கிரணின் இடதுபுறத்தில் முன்னாடி பாயிண்ட் விட்டேன். ரீனா அமித்தின் உடனடி வலதுபுறத்தில் அமர்ந்திருக்கிறார், இருவரும் ஒரே பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். ஸோ அப்போ என்ன பண்ணோம், ரீனா வந்து அமித்தோட உடனடி வலதுபுறத்தில் இருக்காங்க, 2 பேருமே ஒரே சைடு. அப்போ 2மே நான் எப்பவுமே பாட்டம் தானே சொன்னேன் எடுக்கிறது ஃபர்ஸ்ட். அப்போ பாட்டம் சைடில் 2 பேருமே ஒரே பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. எப்படி உட்காந்துக்கிறாங்க, ரீனா வந்து அமித்தோடைய உடனடி வலதுபுறத்தில். அப்போ ரீனா வந்து அமித்துடைய உடனடி வலதுபுறத்தில் உட்காந்துருக்காங்க. ரீனா வந்து அமித்துடைய உடனடி வலதுபுறம். அடுத்த பாயிண்ட் பாருங்க, பிரீத்தி கிரணின் இடதுபுறத்தில் இரண்டாவது இருப்பவருக்கு எதிராக அமர்ந்திருக்கிறார். இந்த இடத்துல வரணும்னா இருப்பவருக்கு எதிராக, இந்த இடத்துல சின்ன மிஸ்டேக். ஓகே, ஒன்னும் இல்லை, இந்த பாயிண்ட் மட்டும் பாத்துங்க. பிரீத்தி கிரணின் இடதுபுறத்தில் இரண்டாவதாக இருப்பவருக்கு எதிராக அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. இங்க என்ன சொல்றான், பிரீத்தி வந்து கிரணுக்கு லெப்ட் சைட்ல ரெண்டாவது யார் உட்கார்ந்து இருக்காங்களோ அவங்களுக்கு ஆப்போசிட்ல உட்கார்ந்து இருக்காங்க, அதான் அதுக்கு மீனிங். ஆனா இங்க எதிராக உட்கார வைக்க முடியுமா, ஏன்னா கிரண் எங்க உட்கார்ந்து இருக்காங்கன்னே தெரியாது. அப்ப என்ன பண்ணும், அந்த பாயிண்ட் அப்படியே வச்சுட்டு அடுத்த பாயிண்ட் படிக்கணும். இந்த பாயிண்ட் பாருங்க, பிரீத்தி ரீனாவின் வலதுபுறத்தில் 4வதாக அமர்ந்திருக்கிறார். பிரீத்தி ரீனாவின் வலதுபுறத்தில் இது கரெக்டா போடலாம், ஏன்னா ரீனா இருக்கா. சப்போ நம்மளுக்கு எது ரைட் சைடு அதான ரைட்டு. 4வது இடத்துல யார் இருக்கா, பிரீத்தி இருக்கா. அப்ப பாருங்க, 1 2 3 4, இங்க யார் வருவா, பிரீத்தி. இங்க யார் வருவா, பிரீத்தி. அப்புறம் இன்னொரு பாயிண்ட், நம்ம முன்னாடி பிரீத்திக்கும் கிரணுக்கும் விட்டு வந்தலாம் லிங்க், அதை போய் பார்க்கலாமா. இங்க என்ன சொல்லியிருக்கான், கிரணுடைய இடதுபுறத்துல 2வது யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஆப்போசிட்ல தான் யார் உட்காந்து இருக்காங்க, பிரீத்தி உட்காந்துக்கிறாங்க. அப்ப பிரீத்திக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது அமித் எங்க உட்காந்துக்கிறான், கிரணுடைய செகண்ட் லெப்ட்ல. அதானே சொல்லியிருக்கான், பிரீத்திக்கு யார் ஆப்போசிட்டா உட்கார்றாங்களோ அவங்க யாருடைய லெப்ட்ல உட்காந்துக்கிறாங்க, கிரணுடைய 2வது லெப்ட்ல உட்கார்றாங்க. அப்ப இங்க அமித் வந்து யாருக்கு லெப்ட்ல உட்காந்து இருப்பான், கிரணுக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் இது ரைட்டு, லெப்ட்னா என்ன வரணும், இந்த பக்கம் வரணும். அப்படியே இப்படியே வந்துச்சுன்னா இங்க இப்படிதானே வரும். அப்ப இந்த இடத்துல வரும் கிரணோட ரைட்னா இது, லெஃப்ட்னா இதான். அப்ப கிரணோட லெஃப்ட்ல ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட்ல யாரு, அமித். இப்ப நம்ம முன்னாடி விட்ட பாயிண்ட் பிடிச்சாச்சா, அங்க பாருங்க, பிரீத்தி கிரணின் இடதுபுறத்தில், பிரீத்தி கிரணுடைய இடதுபுறத்துல 2வது உட்கார்ந்துகிறவருக்கு எதிராக அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு போட்டாச்சு. அடுத்த பாயிண்ட் பாருங்க, விகாஸ் மற்றும் தீபகிற்கு இடையில் 2 பேர் மட்டுமே அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு பக்கத்துல இருந்து எண்ணும் போது விகாஸுக்கும் தீபக்குக்கும் எத்தனை பேர் இருக்கிறாங்களாம், 2 பேர் இருக்காங்களாம். இப்ப விகாஸ் தீபக் எங்க போடலாம், எங்க போடுறதுன்னு தெரியாது, அப்படியே அந்த பாயிண்ட் இருக்கு. அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். இங்க பாருங்க, தீபக் அமித்துக்கு அருகில் இருக்கிறார். தீபக் என்ன சொல்லியிருக்கான், அமித்துக்கு பக்கத்துல இருக்கிறான். அமித் இங்க இருக்கானா, அப்ப அதுக்கு பக்கத்துல ஆல்ரெடி ரீனா இருக்கா. அப்ப இந்த பக்கத்துல போடலாமா, இந்த பக்கத்துல யார் போடலாம், தீபக் போடலாம். அப்ப முன்னாடி பாயிண்ட் என்ன படிச்சோம், தீபக்குக்கும் விகாஸுக்கும் இடையில 2 பேர் படிச்சுமா. அப்ப பாருங்க 1 2, இந்த இடத்துல போடலாமா, விகாஸ். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல போட முடியாது, 1 2 இங்க போட்டா கிரண் வந்துடுறான். அப்ப ஒரே சைடு தானே போட முடியும். அப்ப தீபக்குக்கும் விகாஸுக்கும் 2 பேர்னா 1 2 விகாஸ் போட்டாச்சா. சரி, அடுத்த பாயிண்ட் பாருங்க, பிரீத்தி மற்றும் ராகுல் இடையே ஒருவர் மட்டுமே அமர்ந்திருக்கிறார். பிரீத்தி மற்றும் ராகுல் இடையே ஒருவர் மட்டுமே அமர்ந்திருக்கிறார். இப்ப பிரீத்திக்கும் ராகுலுக்கும் இடையில எத்தனை பேர் உட்காருக்காங்க, ஒருத்தர். அப்ப பிரீத்தி ஒருத்தர் விட்டு ராகுல் இங்க போட முடியுமா, ஏன்னா ஆல்ரெடி இங்க தீபக் இருக்கா. அப்ப என்ன பண்ணலாம், பிரீத்திக்கும் ராகுலுக்கு இடையே ஒருத்தர்னா இங்க ராகுல் பண்ணலாமா, ஏன்னா பிரீத்திக்கும் ராகுலுக்கு இடையே ஒரே ஒரு பர்சன். அப்ப
அவ்வளவுதான். இப்போ என்ன பண்ணிட்டோம், எல்லா கண்டிஷனுமே போட்டாச்சு. ரிமைனிங் ஒரே ஒரு பிளேஸ், ஒரே ஒரு பர்சன். யார் இருக்கா, ஒரே ஒரு பிளேஸ். அப்ப இங்க யார் வருவா அப்படின்னா பிரியா. ஏன்னா ஒரே ஒரு பிளேஸ், ஒரே ஒரு பர்சன். யார் விட்டு இருக்கோம், பிரியாவை மட்டும் விட்டு இருக்கோம். அப்ப இங்க யார் வருவா, பிரியா. இப்ப 8 பேருமே உட்கார வச்சாச்சா, 8 பேருமே உட்கார வச்சாச்சா. அவன் என்ன கொஸ்டின் கேட்கறான் பாருங்க. பிரீத்தி மற்றும் ராகுல் இடையே ஒருவர் மட்டுமே அமர்ந்திருக்கிறார், ஒரு பக்கத்திலிருந்து என்ன போகுது. என்ன கேட்கிறான், தீபக்கின் உடனடி இடதுபுறத்தில் அமர்ந்திருப்பது யார். தீபக்குடைய உடனடி இடதுபுறத்தில், இமிடியேட் லெஃப்ட்ல யாரு அப்படின்னு பார்க்கணும். தீபக் எங்க இருக்கானா, சோ இந்த பக்கம் போனா ரைட்டு, இப்படி போனா லெஃப்டா. அப்ப தீபக்குடைய உடனடி இடதுபுறத்தில் யார் உட்காந்து இருக்கான், பிரியா. அப்ப பி, ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேவா, ரொம்ப சிம்பிள். நம்ம முன்னாடி சர்க்கிள்லாம் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான். ஸோ போட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின். சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா, 9th கொஸ்டின். ஸோ அதே மாதிரி தான் இங்கிலீஷில் கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, அப்படியே நம்ம தமிழில் பார்க்கலாம். சரி, 9th கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ அதே மாதிரி தான் ஒரு ஸ்கொயர் சம். ஓகேவா, இங்கே என்ன பண்ண போகிறோம், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும் எல்லாருமே சேம் சைடா அப்படின்ட்டு. இங்க என்ன சொல்லியிருக்கான், ரீனா, கவிதா, ராமன், உமேஷ், ரோஹித், விகாஷ், மோனிகா மற்றும் பிரியா ஆகிய 8 பேர் ஒரு சதுர மேசையை சுற்றி அமர்ந்திருக்கிறார்கள். ஸோ இதனால் ஒவ்வொரு பக்கத்திலும் 2 பேர். இங்க என்ன சொல்லியிருக்கான், ஒவ்வொரு பக்கத்திலுமே 2 பேர். ஓகேவா, அனைத்து நபர்களும் மேசையின் மையத்தை நோக்கி அமர்ந்திருக்கிறார்கள். ஸோ நம்ம பார்த்த 2 கொஸ்டின் தான் பார்த்திருக்கோம். 2 கொஸ்டினுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா சைட்ல, அதாவது பக்கத்துல 2 பேர் சொல்லியிருக்கான். சில சம்மெல்லாம் என்ன சொல்லியிருக்கான், அந்த மூலையிலயும் வர மாதிரி இருக்கும். ஓகேவா, எப்படி வந்தாலுமே அந்த ரைட் லெஃப்ட் மட்டும் நீங்க பார்த்து போட்டீங்கன்னா முடிஞ்சு. ஓகேவா, எல்லா கான்செப்டுக்குமே அதே கான்செப்ட் தான். ஓகேவா, ஸோ செகண்ட் ரைட்டு, செகண்ட் லெஃப்ட் அப்படிலாம் சொன்னாங்கன்னா 2வது இடதுபுறம், 2வது வலதுபுறத்தில் எப்படி உட்காருவாங்களோ அதே மாதிரி மூளை பக்கம் அதெல்லாம் கன்சிடர் பண்ண வேணாம். ஓகேவா, சரி, கொஞ்சம் பெருசா இருக்கு, ஸ்மால் சைஸ். ஓகே, இப்போ வரலாமா. 8 பேர் ஒரு சதுர மேசை சுற்றி அமர்ந்திருக்கிறார்கள். இதனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பக்கத்திலும் 2 பேர் அமர்ந்திருக்கிறார்கள். அனைத்து நபர்களும் மேசையின் மையத்தை நோக்கி. இப்ப நம்ம பார்த்தது எல்லாருமே, எல்லா சம்முமே என்ன சொல்லியிருக்கோம், சேம் சைடு மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஓகேவா, ஸோ அதனால பிரச்சனை இல்லை. அதை மட்டும் எப்படி அப்ரோச் பண்றதை நீங்க கத்துக்கீங்க. ஸோ எங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மொத்தம் 8 பேர். 8 பேர்ல ஒவ்வொரு பக்கமே எத்தனை பேர், 2 பேர். அப்போ 1 2 3 4 5 6 7 8 இப்படி போடும் போதும் ஆப்போசிட் நேரா வர மாதிரி போட்டுருங்க. ஸோ அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ரோஹித்தின் உடனடி வலதுபுறத்தில் ரீனா அமர்ந்திருக்கிறார். இது முன்னாடி போட்ட கான்செப்ட், அதே கான்செப்ட் தான். நீங்க ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணிட்டு அப்புறம் அதை பாருங்க. ஓகேவா, அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, அந்த கொஸ்டின் வச்சு நீங்க ட்ரை பண்ணுங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. ரோஹித்தின் உடனடி வலதுபுறத்தில் ரீனா அமர்ந்திருக்கிறார், இருவரும் ஒரே பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். கரெக்டா, சோ ரோஹித்தோட உடனடி வலதுபுறத்துல ரீனா. அப்ப இங்க ரோஹித், இங்க ரீனா. நீங்க எக்ஸாம்பிள்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஃபுல் நேம் தான் எழுதக்கூடாது, டக்கு டக்குன்னு அதனோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் போட்டு வேகமா சால்வ் பண்ணும். ஓகேவா, உங்களுக்கு புரியறதுக்காக தான் ஃபுல் நேம்லாம் எழுதின்னு இருக்கேன். ஸோ அடுத்து பாருங்க, கவிதாவின் இடதுபுறத்தில் 2வது இடத்தில் இருப்பவர் மோனிகாவை எதிர்கொள்கிறார். கவிதாவின் இடதுபுறத்தில் 2வது இடத்தில் இருப்பவர் மோனிகாவை எதிர்கொள்கிறார். இப்ப இந்த இடத்துல எதனா லிங்க் பண்ண முடியுமா, முடியாது. அப்ப என்ன பண்ணணும், அடுத்த பாயிண்ட் போயிடணும். இந்த நேமோடு எதெல்லாம் லிங்க் ஆகுமோ ஸோ அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சப்போஸ் எதுவுமே இந்த பேர் கூட லிங்க் ஆகலாம், என்ன பண்ணணும், இன்னொரு டயக்ராம் போட்டு வேற எதனா லிங்க் ஆகிற மாதிரி போடணும். புரியுதா, லிங்க் ஆகிறது மீன்ஸ் இந்த பேர் கூட ரிலேஷன் எதனா வரணும். இப்ப பாருங்க, அடுத்த பாயிண்ட் படிக்கிறேன். கவிதா முடிச்சாச்சா, இந்த இடத்த பாருங்க, ரீனாவின் வலதுபுறத்தில் மோனிகா 4வது இடத்தில் அமர்ந்திருக்கிறார். சோ அப்ப இந்த இடத்துல ரீனா இருக்கா, ரீனாவோடைய மோனிகா லிங்க் ஆகுதா, அப்ப இந்த இடத்துல வரைய முடியுமா. சோ அதை தான் சொன்னேன், லிங்க் ஆகிற மாதிரி நம்ம பார்க்கணும் கண்ணுட்டு. அப்ப ரீனாவின் வலதுபுறத்தில் மோனிகா 4வது இடத்தில். அப்ப பாருங்க, ரீனாவோட வலதுபுறம்னா இதெல்லாம் நம்மளோட ரைட் சைடு தானே. அப்ப 1 2 3 4 அப்ப எங்க வருவா, மோனிகா எங்க வருவா. இப்ப நம்ம மோனிகா எங்க பார்த்த மாதிரி இருக்கு. சோ எங்க பார்த்தோம், முன்னாடி கண்டென்ட்ல பார்த்தோம். என்ன பார்த்தோம், கவிதாவுடைய இடதுபுறத்துல 2வது இடத்துல யார் இருக்காங்களோ, கவிதாவுடைய இடதுபுறத்துல 2வது இடத்துல யார் இருக்காங்களோ அவங்க மோனிகாவை எதிர்கொள்கிறார். அப்ப மோனிகாவுக்கு ஆப்போசிட்ல யாரு இருக்கிறது, ரோஹித். அப்ப ரோஹித் எங்க உட்காந்துக்கிறான், கவிதாவுடைய இடதுபுறத்தில் 2வது இடத்துல. கவிதாவுடைய இடதுபுறம் 2வது இடம்னா எது, சோ இப்படிதான், இப்படி வந்தா, இப்படி போனா ரைட் சைடு, இப்படி வந்தா லெஃப்ட் சைடு. கரெக்டா, இதான மீனிங். இப்படி போனா ரைட் சைடு, இப்படி போனா லெஃப்ட் சைடு. அப்ப இப்படிதானே வரும். அப்போ கவிதாவுடைய இடதுபுறம்னா இந்த இடத்துல வருமா, ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட். அப்போ கவிதாவுடைய இடதுபுறம் 2வது. அப்ப இப்படி போனா ரைட், இப்படி வந்தா லெஃப்டா, அப்ப ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட். புரியுதா, ஓகே. அப்போ கவிதாவுடைய 2வது இடதுபுறத்துல உட்காந்துக்கிறவங்க மோனிகாவை எதிர்கொள்கிறார். அப்ப அந்த பாயிண்ட் முடிஞ்சாச்சு. ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்க. சரி, ரீனாவின் வலதுபுறத்துல 4வது இடத்துல மோனிகா போட்டாச்சு. அப்புறம் பாருங்க, விகாஸ் மற்றும் உமேஷுக்கு இடையில் 2 பேருமே அமர்ந்திருக்கிறார்கள்.
அப்ப விகாஸுக்கும் உமேஷுக்கும் இடையில 2 பேர். அதே முன்னாடி சம் கான்செப்டே தான் நீங்க ட்ரை பண்ணுங்க. விகாஸ் மற்றும் உமேஷுக்கு இடையில 2 பேர். எங்க போறதுன்னு தெரியாது. அப்ப என்ன பண்ணோம், அடுத்த பாயிண்ட் படிக்கணும். ரோஹித்துக்கு அருகில யார் உட்காந்துக்கிறது, உமேஷ் இருக்கிறார். ரோஹித்துக்கு பக்கத்துல யாரு இருக்கிறது, உமேஷ். கரெக்டா? இப்ப என்ன சொல்லிக்கிறான், உமேஷுக்கும் விகாஸுக்கும் இடையில 2 பேர். அப்ப இந்த பக்கம் 2 பேர் போட்டு இங்க போட முடியுமா, முடியாது. அப்ப என்ன பண்ணும், 1 2 இங்க யார் போடுவோம், விகாஸ் அப்படின்னு போடலாம். விகாஸ் அப்படி போடலாமா? சரி. சோ அடுத்த பாயிண்ட் பாருங்க. மோனிகா மற்றும் ராமனுக்கு இடையில் ஒருவர் மட்டுமே அமர்ந்திருக்கிறார். அப்ப மோனிகாக்கு ராமனுக்கு இடையில ஒருத்தர். அப்ப இடையில ஒருத்தர் விட்டு இங்க ராமன் போட முடியுமா, முடியாது. அப்ப இந்த சைடு பாருங்க, இடையில ஒருத்தர் விட்டு ராமன் இங்க போடலாமா, அப்ப இங்க ராமன். இப்ப 7 பேர் உட்கார வச்சாச்சு. ரிமைனிங் ஒரே ஒரு பிளேஸ், ஒரே ஒரு பர்சன். யார் இருக்கிறது, மோனிகா, பிரியா. அதே தானே, இங்கேயும் பிரியா. அப்படியேதான் வரும். ஓகேவா? அவன் என்ன கொஸ்டின் கேட்கறான் பாருங்க. ராமனின் இடதுபுறத்தில் 2வது இடத்தில் அமர்ந்திருப்பவர் யார்? ராமனின் இடதுபுறத்தில் 2வது இடத்தில் அமர்ந்திருப்பவர் யார்? ராமன் இங்க இருக்கானா, இப்படி போனா ரைட் சைடு, இப்படி வந்தா லெஃப்ட் சைடா. அப்ப இடதுபுறத்தில்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட். யார் இருக்கா, ரீனா. ராமனுடைய 2வது இடதுபுறம். இப்படி போனா ரைட் சைடு, கீழே வந்தா லெஃப்ட் சைடு. அப்போ 1 2. ஓகேவா? அப்ப யாரு, ரீனா. ஓகேவா? சரி, ரீனா. முடிஞ்சா? அவ்வளவுதாங்க, சிம்பிள். நீங்க புரியலனாலும் அப்படியே பாருங்க. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பார்த்தோம், சர்க்குலரு, ஸ்கொயரு, லீனியர், இந்த 3 டைப் பார்த்தோமா? நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நான் இது எல்லாமே பேசிக் மட்டும்தான் சொல்லியிருக்கேன், ரொம்ப டெப்தெல்லாம் போல. இந்த சம் ஃபுல்லாவே நீங்க பார்த்துட்டு ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா, தொடரியோட 2வது டெஸ்ட்ல சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் போடுங்க. அந்த கொஸ்டின் எக்ஸ்பிளனேஷன் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஓகேவா? சரி, தேங்க்யூ.